இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை தாண்டியும் நம்ம பீகார்ல அடுத்த மாதம் நடக்க இருக்கக்கூடிய எலெக்ஷனை பத்தியும் சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. கடந்த 40 ஆண்டுகளாக பீகாரையே கட்டி ஆண்டு கொண்டு வந்த ஒரு மாநில தலைவரை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ரியல் ஹீரோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னையப்ப பாக்குறீங்க? நான் சும்மா முன்னாடி வந்தேன், எனக்கு இந்தியெல்லாம் தெரியாது. ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்கள் தான். ஒரு மாநில கட்சியாக இருந்து பாஜக கூட காங்கிரஸ் கூட மாத்தி மாத்தி கூட்டணி அமைச்சும் ஆக்சுவலி ஒரு நடுவுல ஒரு சில வருடங்களை தவிர்த்து ஒரு 40 வருடமாக ராஜினாமா, கூட்டணி மாற்றம், மறுபடியும் ராஜினாமா, கூட்டணி மாற்றம், இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படுத்தினாலும் இப்போ வரைக்கும் பீகாருடைய கரண்ட் சிஎம்மா இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்களை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு புதுசா ஒரு கட்சியை ஆரம்பிச்சு ஒரு 5000க்கு மேற்பட்ட கிராமத்துக்கு சென்று தேர்தல் பிரச்சாரங்களை வெகுஜன மக்களுக்கும் கொண்டு செலுத்திட்டு இருந்த பிரசாந்த் கிஷோர் அவர்களை பத்தியும் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். 1985 இருந்து இடதுசாரி சிந்தனையாளர்களையும் அந்த சோசியலிஸ்ட் சிந்தனையாளர்களையும் கொண்ட தலைவர் தான் நிதிஷ்குமார் அவர்கள். அவருடைய தந்தை ஒரு ஆயுர்வேத டாக்டர் தான். ஆயுர்வேத டாக்டருடைய பையனான நிதிஷ்குமார் அவர்கள் அரசியலுக்கு முதல்ல வரணும்னு நினைக்கிறாரு. லாலு பிரசாத் அவர்களுக்கு ஆதரவாக 1990 பாத்தீங்கன்னா தன்னுடைய அரசியல் கால் தடத்தை பதிக்கிறாரு. லாலு பிரசாத் அவர்களே ஒரு முதலமைச்சர் ஆவதற்கு ஒரு முக்கிய காரணமாக விளங்குகிறார் நிதிஷ்குமார் அவர்கள். யாதவர்கள் தான் பீகாரை அதிக அளவு ஆதிக்கம் செலுத்துறாங்க அப்படிங்கிறதுக்காக நிதிஷ்குமார் அவர்களுக்கும் லாலு பிரசாத் யாதவ் அவர்களுக்கும் ஒரு விரிசல் ஏற்படுது. அதுக்கு முன்பு வரைக்கும் பாத்தீங்கன்னா லாலு பிரசாத் அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் ஒரு அண்ணன் தம்பி உறவு போல ரொம்ப பிணக்கமா செயல்பட்டு இருக்காங்க. லாலு பிரசாத் பாத்தீங்கன்னா நிறைய முடிவுகளை நிதிஷ்குமார் அவர்கள்ட்ட கேட்டுதான் எடுத்திருக்காங்க. 1994 முதலமைச்சர் கனவோட இருந்த நிதிஷ்குமார் அவருடைய கனவு பலிக்கல. அப்ப 1995 நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல வெறும் 7 சீட்டு தான் பாத்தீங்கன்னா இவரால் கைப்பற்ற முடியுது. அப்புறம் 2000 நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல லாலு பிரசாத் அவர்களுக்கு எகென்ஸ்டா இவர் ஒரு 151 தொகுதிகளை நிதிஷ்குமார் அவர்கள் கைப்பற்றுகிறாங்க. 159 தொகுதிகளில் லாலு பிரசாத் அவர்கள் வெற்றி பெற்றாங்க. இது போல ஒரு தொங்கல் ஆட்சி நடக்கக்கூடிய சூழலில் இடதுசாரி சிந்தனை கொண்ட நிதிஷ்குமார் அவர்கள் மத்தியில பாஜக கூட கூட்டணி வச்ச இவங்க பாஜகவுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அப்ப பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் அவர்கள் முதல்ல முதலமைச்சர் ஆகிறார். ஆனா அப்படி நிதிஷ்குமார் முதலமைச்சர் ஆனது ரொம்ப நாள் நீடிக்கல. அப்பயே பாத்தீங்கன்னா பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய சூழலுக்கு அவர் தள்ளப்பட்டாரு. அப்போது பாத்தீங்கன்னா லாலு பிரசாந்தோடைய மனைவி ராஃபி தேவி பார்க்காத சூழல்ல முதலமைச்சர் ஆகிறாரு. பெரும்பான்மையை நிரூபிச்சு 2005 பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் அவர்கள் வெற்றி பெறாரு. அப்படி நிதிஷ்குமார் அவர்கள் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் நிறைய திட்டங்கள் பாத்தீங்கன்னா பீகாருடைய மாநிலத்துல அவருக்கான ஆதரவு பெருமளவு கூடிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சம்பளத்தை இரட்டிப்பாக்குறது, ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல நிறைய மருத்துவர்களை நியமிக்கிறது, அதுக்கப்புறம் மின்சாரம், பெண் கல்வி, இது போன்ற நிறைய விஷயங்களுக்கு பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்துட்டு செயல்பட்டு வராரு. 2010 நிதிஷ்குமார் அவர்கள் மறுபடியும் முதலமைச்சர் ஆகிறாரு. மதிய உணவு திட்டம், மிதிவண்டி திட்டம் எப்படி தமிழகத்துல நடைமுறைப்படுத்தினாங்களோ அதே போல செயல் திட்டத்தை பீகார்ல நடைமுறைப்படுத்தி மறுபடியும் மக்கள் கிட்ட ஒரு பெரிய ஆதரவு பெறாரு. 14 பாத்தீங்கன்னா இவரு அந்த பதவியை ராஜினாமா செய்யறாரு. அதாவது தமிழகத்துல ஒரு பதவி, அதாவது முதலமைச்சர் பதவி அப்படிங்கிறது ராஜினாமா செய்யறத நம்ம ஒரு பெரிய விஷயமா பார்ப்போம். ஆனா நிதிஷ்குமார் அவர்கள் பாத்தீங்கன்னா அவருடைய பதவியை ஒரு 2 முறை பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு எல்லாம் கண்டுக்கல. ராஜினாமா செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பதவியை ராஜினாமா செய்வாரு. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா ராஜினாமா செஞ்சதுக்கு அப்புறம் அந்த பதவிக்கு வேற ஒரு முதலமைச்சர் வருவாரா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அவரு வேற ஒரு கூட்டணிக்கு மாறி அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய எம்எல்ஏகளோட ஆதரவை பெற்று மறுபடியும் பாத்தீங்கன்னா அவரே தான் முதலமைச்சர் ஆகிறாரு. என்னடா கீழ ரெக்கார்டு மாதிரி அப்படி சொன்னதே சொல்லிட்டு இருக்க. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா 2014 இவரு ஒரு வருடம் பாத்தீங்கன்னா முதலமைச்சரா இல்ல. இவரு பாத்தீங்கன்னா யார முன்மொழிறாரு அப்படின்னா ஜித்தன் ராம் மஞ்சிய அடுத்த முதல்வரா ஆக்கணும் அப்படின்னு சொல்லி முன்மொழிறாரு. ஆனா அதுவும் ஒரு பெரிய காலங்களா நீடிக்கல. மறுபடியும் எலெக்ஷன் வருது. அப்ப பாத்தீங்கன்னா 2015 எலெக்ஷன்ல இவர் ஒரு வித்தியாசமான கூட்டணி அமைக்கிறாரு. அதாவது லாலு பிரசாத் அவங்களுக்கூடையும் காங்கிரஸ் கூடயும் அதுக்கப்புறம்
மற்ற கட்சிகளோட இணைஞ்சு மகாதத் பந்தன் அப்படிங்கிற ஒரு கூட்டணி அமைச்சு உள்ள வராரு. அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் முதல்ல நிதிஷ்குமார் அவர்களுக்கு ஆதரவாக மகதத் பந்தன் அப்படிங்கிற கூட்டணிக்கு ஆதரவாகத்தான் வந்து தன்னுடைய ஐடி வேலையை செய்யறாரு. தேர்தலில் மறுபடியும் 5வது முறையா முதலமைச்சர் ஆகிறாரு நிதிஷ்குமார் அவர்கள். நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாரு அப்படிங்கிறத விட அவருடைய கூட்டணியும் அவருடைய அரசியல் அறிவும் தான் அவரை மீண்டும் முதலமைச்சராக்குது அப்படிங்கிறத நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா அவரு எந்த ஒரு கூட்டணியில இருந்தாலும் அந்த ஒரு கூட்டணியில இருந்து விலகி வந்தாலும் கூட மறுபடியும் அவரே முதலமைச்சர் ஆகிறாரு அப்படின்னா மக்கள் வந்து இவ்வளவு எளிதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் முதலமைச்சர் ஆக்க மாட்டாங்க. ஆனா நிதிஷ்குமார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆகிறாரு அப்படின்னா பீகார் மக்களுடைய மனதுல எந்த அளவுக்கு ஆழமா அவர் பதிஞ்சிருப்பாரு அப்படிங்கிறத நாம யோசிக்கக்கூடிய விஷயத்துல இருக்கோம். இப்போ நாம ஏன் பீகார் பத்தியான எலெக்ஷன்ல இந்த நேரத்துல பேசுறோம் அப்படின்னா நிதிஷ்குமார் ஒரு பக்கமும் தேஜஸ்வி யாதவ் ஒரு பக்கமும் மறுபக்கம் பிரசாந்த் கிஷோர் அவர்களும் இன்னும் பல கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா தேர்தலில் போட்டிடுறாங்க. ஒரு 3 கட்சிகளுடைய போட்டி தான் பார்க்கப்படுது. தமிழகத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதுக்கப்புறம் தாவேகா, இது போன்ற ஒரு 3 முக்கிய கட்சிகளை தான் இங்க நம்ம பெரிய அளவுக்குள்ள பாக்குறோம். நீ அப்படி வரியா? மாதம் 6 மாதம் தான் வந்து பாத்தீங்கன்னா பீகார் எலெக்ஷனுக்கும் தமிழ்நாடு எலெக்ஷனுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதே கான்செப்ட் தான் இங்கே இருக்கு. அதனால இந்த பீகார் எலெக்ஷன் பெருமளவு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசியல் ஆர்வலர்களும் வந்து பாத்தீங்கன்னா பெரிதா உற்று நோக்கக்கூடிய அரசியலா இந்த பீகார் அரசியல் இருக்கு. ராஷ்டிரிய ஜனதா தளத்துல இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊழல் வழக்குகள்லாம் குற்றச்சாட்டுகள் அதிகமாகுது. அதனால மறுபடியும் அவங்களுக்கு பதவி பறி போகக்கூடிய நிலைமை வருது. அதனால அந்த கூட்டணியிலிருந்து விலகி நிதிஷ்குமார் அவர்கள் மறுபடியும் பாஜக கூட்டணி வச்சு அந்த முறையும் தொடர்ந்து முதலமைச்சராக இருக்காரு. மறுபடியும் 2020லயும் தேர்தல் வருது. 2020ல வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாரு. மறுபடியும் 2022ல பாஜக நம்ம ஐக்கிய ஜனதா தளத்தை மறுபடியும் கைப்பற்ற நோக்கத்துக்காக நிறைய விஷயங்கள் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பாஜக கூட்டணியில இருந்து விலகுறாரு. மறுபடியும் மீண்டும் பாஜக கூட்டணியில இணைஞ்சு 2025 இந்த வருஷம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் அவர்கள் தான் முதலமைச்சரா செயல்பட்டு வந்திருக்காரு. இது போன்ற பல நிலைகள்ல கூட்டணி மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பீகார்ல ஒரு அசைக்க முடியாத ஒரு பெரும் சக்தியா வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் அவர்கள் விளங்கியிருக்காங்க. பிரசாந்த் கிஷோர் மறுபடியும் இன்னொரு பக்கம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா புதிய கட்சி ஆரம்பிச்சு தன்னுடைய கட்சிக்கான ஒரு பெரிய நெட்வொர்க் உருவாக்கி செயல்பட்டு வராரு. இந்த முறை இந்த பீகார் எலெக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2-3 நாட்கள் தான் வேட்புமனு தாக்கல், அதுக்கப்புறம் எலெக்ஷனு, இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்து தொடர்ந்து பீகாருடைய நிகழ்வுகளை கண்டிப்பா அப்டேட் பண்ணுவோம். இந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் யார் ஆட்சிக்கு வருவாங்க, கிஷோர் அவர்களுடைய அரசியல் இதுல எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த பீகாருடைய எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழகத்துல அடுத்து நிறைய அரசியல் மாற்றங்களுக்கு பாஜக கண்டிப்பா உடனே இருக்கும் அப்படிங்கறத நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய பேசப்படாத விஷயங்களும் பீகார் அரசியலை பத்தி நிறைய இருக்கு. கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன். நன்றி, வணக்கம்.